ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி பிரியுது என்ன ஆகுது அப்படின்னு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக காட்டியிருக்க ஈரானி திரைப்படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா லைக் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படிலாம் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக பொறுமையாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரொம்பவே சின்ன படம் ஆனால் சிம்பிளாக ஒரு லைஃப் என்ன அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். ஸ்டார்டிங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் போயிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து டிவோர்ஸ் தர மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃபை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவள் 6th ஸ்டாண்டர்ட் படிப்பா. ஸோ ஏன் அவங்களுக்கு செப்பரேஷன் ஆவாங்க, அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அப்பா இருப்பார். அவர் வந்து மறக்கிற வியாதியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார். அவர் வந்து ஒரு 90 வயசு இருக்கும். ஸோ அவரை வந்து பார்த்துக்கிறதே அவருக்கு வேலையாக போயிடும். லைக் வந்து ஃபேமிலி பசங்க என்ன அப்படின்ற மாதிரி கண்டுக்க மாட்டாரு அப்படின்றத வந்து இவங்க அந்த கோர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டில் வந்து பாப்பா யார் கூட இருக்க போகுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சொன்னால், பொண்ணு என்ன பண்ணோம், அப்பா செல்லன்றதால நான் அப்பா கூட தான் இருப்பேன், உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவா. ஸோ இவங்க என்ன பண்ணவங்க போயிடுவாங்க. அவங்க மாமனார் அழுவார் மருமக போகிறதுக்காக, யார் பார்த்துப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு மறதி ரொம்ப. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற ஹீரோயின் வந்து ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிட்டு ஒருத்தவங்களை ஹையர் பண்ணி விட்டுட்டு போவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஒரு எப்படி சொல்கிறது, சர்வெண்ட் மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க டே பை டே. ஆனால் வந்து அங்கே இருக்கவங்க வந்து முஸ்லீம், அதேமாதிரி ரிலீஜியஸ் சைடு வந்து என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் சைடு வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணம் ஆனவங்க வந்து இன்னொருத்தவங்களை வந்து பார்த்துக்க கூடாது. அதுவும் வந்து அவர் வந்து பாத்ரூம்லாம் போயிடுவார், அதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது, அவங்களோட குரான்ல அது போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க அதை தாண்டி அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பன்றதால பார்த்துப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுனா, இந்த தாத்தா வந்து ஞாபக மறதியில் ஏதோ பண்ணிடுவார். அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்க அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த வேலை செய்கிற பொண்ணு. இங்கே அந்த ஹீரோயின் வந்து தனியாகிடுவா. அவங்க அப்பா அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவார். இவங்க அவங்க மாமனாரை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுனா, அவங்க மாமனார் வந்து எழுந்து எங்கேயோ ஓடிடுவார். இவங்க போய் தேடி பார்ப்பாங்க. தேடி கூப்பிட்டு வந்து கட்டி போட்டு வச்சுருவாங்க. அவரை கட்டி போட்டு வச்சுட்டு வேலைலாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி டே பை டே இந்த மாதிரி நடந்துனே இருக்கும். ஒரு வாரம் போய் அவங்க சொல்லுவாங்க, சார் என்னால் உங்கள் வீட்டில் வேலை செய்ய முடியல, உங்கள் அப்பா ரொம்ப இது பண்ணுறாரு சொல்கிறேன். அவர் வந்து இல்லை, இந்த ஒரு நாள் மட்டும் பண்ணதுக்குள்ள நான் ஹையர் பண்ணிடணும். அந்த ஒரு நாள் என்ன நடக்கும்னா, அவர் எங்கேயும் போயிடுவார். அதே மாதிரி ஞாபகம் மறதியில் கூட்டு வந்து அவர் கட்டி போட்டு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரதுக்குள்ளே இந்த ஹீரோவும் அந்த பாப்பாவும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பாவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவருக்கு உடனே கோவம் வந்து அவங்க அப்பாவுக்கு முதுகெல்லாம் அடி இருக்கும். அவர் வீட்டில் காசு வச்சுட்டு போயிருப்பாரு, அது காணாத போயிருக்கும். ஸோ காணாத போனோடனே இந்த பொண்ணு தான் வந்து அவரை இந்த மாதிரி கட்டி போட்டு வச்சுட்டு காசுலாம் தூக்கிட்டு போயிருந்தாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்து டோரை தட்டுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி கடைக்கு எங்கே போயிட்டு வந்தேன் கேட்டால் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நான் எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி இன்னும் வந்து நீ எங்கள் அப்பாவை எப்படி இது பண்ணலாம் சொல்லிட்டு பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுருவாரு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவருக்கு தெரியும், ஆனால் அவர் தெரியலன்னு தான் சொல்லுவார். தள்ளி விட்டுருவாரு. அவங்களுக்கு வந்து அது அபார்ட் ஆகிடும். சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. இங்கே அவங்கள கொலை மிரட்டல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு வேலை செய்கிற வீட்டில் போய் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர வச்சு, நீ ஒருத்தவங்களை அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் கொலை மிரட்டல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியுமானா எனக்கு தெரியாது, அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்குவாரு. ஆனா ஒரு சீன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த வேலை செய்யறாங்களே அவங்க வந்து ஒரு சீன்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஒருத்தவங்க டியூஷன் எடுக்க அந்த பொண்ணுக்கு வருவாங்க. அந்த பொண்ணு அவங்க கிட்ட எனக்கு ஒரு நல்ல டாக்டர் சொல்லுங்க செக்கப்க்கு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஹீரோக்கு அது காதுல விழுந்திருக்கும். இவர் என்னன்னா அவங்க அப்பான்னு வந்துட்டு அவங்க அப்பா மட்டும்தான் கவனிப்பாரு, வேற யாரையும் கவனிக்க மாட்டாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணும், இல்ல அப்படின்னு கோர்ட்ல இது பெரிய பிரச்சனை ஆகி ஒரு நாளும் அந்த தள்ளி போவோம். உங்களுக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, அன்னைக்கு வாங்கன்னு கோர்ட்டில் தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த கேஸு ஏதோ ஒரு ரீசனால அப்படி நடந்துகிட்டே இருக்கும். இப்படியே நடந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகுனா, இந்த ஹீரோட பொண்ணு கேட்கும், அப்பா உங்களுக்கு காதில் விழுந்துச்சு தானே அந்த அவங்க பேசுனது, நீங்கள் கோர்ட்டில் வந்து அவங்க எனக்கு ப்ரெக்னென்ட் லேடினே தெரியாது அப்படின்னீங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் இல்லை நான் வீட்டில் இவங்க டியூஷன் டீச்சர்கிட்ட பேசும்போது இவர் கேட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் கேட்கலன்னு சொன்னீங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்டுச்சு தானே, அப்புறம் எப்படி நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்டலாம் விசாரிச்சிங்க, இந்த காசு எப்படி காணாத போச்சுலாம் அப்படின்னு பொண்ணு கேட்கும்போது இவன் என்ன சொல்லுவானா, இல்லை எனக்கு கேட்டுச்சு, ஆமா நான் போய் தான் சொன்னேன். ஏன் அப்படி பண்ணீங்கன்னா, இப்போ நான் அப்படி சொன்னேன்னா என்னதான் கொலை வழக்கில் வந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன 3 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த குழந்தை அபார்ட் ஆனதுக்கும் சேர்த்து ஒரு 10 வருஷம் நான் ஜெயிலில் இருப்பேன். உன்னை பற்றி தான் நான் யோசித்தேன், உன்னை யார் பார்த்துப்பானா, நீங்கள் பண்ணது தப்புப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும். அவன் பொண்ணை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடுவான். இன்னொரு நாள் கேஸ் தள்ளி வரும். நீங்கள் இன்னைக்கு உண்மையை போய் சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லும். நான் உண்மையை சொன்னால் உன்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே அந்த அபார்ட் ஆன வீட்டில் இருந்து பெரிய பிரச்சனையாக ஒரு குழந்தைய கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பயங்கரமாக இதெல்லாம் ஆகும். அப்படியே போயிட்டு இருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னா,
ஒரு நாள் இப்போ வந்து அந்த கேஸ் நடக்கிற ஃபைனல் டே அன்னைக்கு வந்து இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அந்த ஜட்ஜையா வந்து கேட்பாரு. கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே தெரியணும். அவங்க பொண்ணை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க பொண்ணு வந்து பொய்யா சொல்லிடும். ஏன்னா அவங்க அப்பா வந்து இவளுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, இவளுக்காக தான் பொய் சொல்லியிருக்காரு கோர்ட்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணிட்டு பொய்யான்னு நடிச்சிடும். அவரும் இந்த பொண்ணு சொல்றதை பார்த்தா உண்மை நினைச்சிட்டு குரான் மேல சத்தியமா அப்படிலாம் அந்த நாட்டுல கேட்பாங்க போல. அதெல்லாம் கேட்டோன்னா உண்மை நினைச்சிருவாரு. இப்படி என்ன காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த அந்த ஏழ்மையான குடும்பம் வருந்துவாங்க. அவங்களுக்கு போய் இந்த ஹீரோயின் என்ன பண்ணும், இந்த டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, எங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு, நீங்க இத்தனை வருஷம் நீங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, சன்மானம் தான் கிடைக்கும், நான் அதை கூட உங்களுக்கு என் சேலரியில இருந்து கொடுத்துட்றேன், அவரை விட்டுருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டுக்காக தான் போராடுமே. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு போய் கேட்கும், ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணுக்காகன்னு சொல்லிடுவான் இல்லையா. ஆனா அதுல என்னன்னா அவங்க அப்பா மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க அப்பா அப்படி ஒரு பேஷண்டா இருக்காரு, அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணும், அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, பொண்ணு என்ன பண்றா, ஒய்ஃப் என்ன பண்றான்னு கண்டுக்க மாட்டாரு. அதனாலதான் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க பொண்டாட்டி டிவோர்ஸ்ன்னு கேட்குறப்ப கூட நீ போவாதே என் கூட இருன்னு சொல்லுவாரான்னு அவங்க ஏங்கியிருப்பாங்க. அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, டெய்லி கார்ல தான் தூங்கியிருப்பாங்க. சரி இவங்களுக்கு சன்மானம் கொடுக்கறதுக்காக அந்த காரையே விற்கிறதுக்கு அவங்க பொண்டாட்டி ரெடி ஆயிடுவாங்க. அப்போ ரெடி ஆகலான்னு சொல்லும் போது இவன் வந்து நீ எனக்காக கார்லாம் விற்க வேணாம்னு சொல்லும் போது அந்த பொண்ணு விற்கிறதுக்காக சொல்லுவா. ஏன் அவ விற்கணும்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு தெரியுது, அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுது அப்பா மிகப்பெரிய தப்பு பண்றாருன்னு. என்னன்னா அவருக்கு அவங்க அப்பாவை தாண்டி பசங்க எப்படி இருக்காங்க, ஒய்ஃப் என்ன பண்றாங்க கண்ணுக்கு தெரியல. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரே நொடியில தான் அவர் அந்த பிரெக்னன்ட் லேடியை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க ஸ்டெப்ஸ்ல உருண்டு போய் விழுந்து அவங்க அபார்ட் ஆகி அவங்க சீரியஸ் ஆனாங்க. ஸோ அந்த டைமுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றது கூட அவர் ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு மென்டலி அவங்க அப்பாவை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் அம்மாவை பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம அம்மா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ கூட அவரை விட்டு போகாமல் கார்லேயே ஸ்டே பண்ணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கார்லயே ஸ்டே பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்ப அம்மா வீட்டுக்கு கூட போலேன்றதை அவங்க அப்பாட்ட புரிய வைப்பாங்க. ஆனா உங்களுக்காக அந்த காரை விற்கணும்னு அவங்க வந்தாங்க, நான் நினைச்சா அந்த காரை விற்க வேணாம்னு சொல்லியிருப்பேன். நான் ஏன் விற்க சொன்னேன் அப்படின்னா, அப்பயாச்சும் அம்மா கார்ல தங்குறதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தங்குவாங்க, நீங்க 2 பேரும் நார்மல் ஆவீங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழுதுருவாரு. அவருக்கு அப்போதான் புரியும் என்னன்னா, நான் வந்து எப்போ பார்த்தாலும் என் வயசான அப்பாவை பற்றி மட்டும் தான் யோசிச்சிருக்கேனே, என் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி யோசிக்கலை. அதை யோசிச்சிருந்தேன்னா நான் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியை கூட பிடிச்சி தள்ளி விட்டுருக்க மாட்டேனே, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, ஐயோ நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு உணர்வார். ஸோ அந்த பொண்ணு சின்ன பொண்ணு எவ்வளோ புத்திசாலியாக அந்த விஷயத்தை யோசித்து அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அந்த வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரியலைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்காதுன்னா அதை ரியலைஸ் பண்ணி போய் கோர்ட்டில் அவர் சொல்லுவார். அப்புறம் அங்கே இருக்க ஜட்ஜும் மன்னிச்சிருவாங்க. அண்ட் ஹாப்பியாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான படம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டாடா பை பாய்.